அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சங்கைக்குரிய உலமாக்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சர்ச்சை 2 என்ற இந்த ஆடியோவிலே உரையாற்றக்கூடிய இந்த ஹசரத் அவர்கள் ஹக்காய்க்கு அனி தசவுஃப் என்ற அப்துல் காதிர் ஈசா அவருடைய நூலிலே இருந்து சில விடயங்களை சொல்லி இவைகள் எல்லாம் குஃப்ரை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்லியிருக்கின்றார்கள். நான் முந்தைய ஆடியோவிலே உங்களுக்கு சொன்னேன். அந்த தொடரிலே அடுத்தது அவர் விடயம் அங்கே சொல்லப்படுகின்றது, அன்னல் குல்ல ஹுவ வன்னஹு ஹுவல் குல்லு என்று சொன்னால் இது ஷிர்கு, இது குஃப்ரு, இது சந்தகத்து என்று சொல்லப்படுகிறது. அன்னல் குல்ல ஹுவ வன்னஹு ஹுவல் குல்லு, எல்லாம் அவனே, அவனே எல்லாம் என்று சொல்வது. இவ்வாறு சொன்னால் இது குஃப்ரை ஏற்படுத்தும் என்று சொல்லுகின்றார். உண்மையிலே இவ்வாறு சொன்னால் இது குஃப்ரை ஏற்படுத்துமா? இவ்வாறு சொல்லி இருக்கின்றார்களா யாராவது என்று நாங்கள் பார்க்கின்ற போது, இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மிஷ்காத்துல் அன்வார் என்ற நூலிலே சொல்லுகின்றார்கள், வன்னல் குல்ல நூருஹு, எல்லாம் அவனுடைய நூறாக இருக்கிறது, பல் ஹுவல் குல்லு, எல்லாம் அவனே என்று சொல்லுகின்றார். அப்ப எல்லாம் அவனே பல் ஹுவல் குல்லு என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் ஹுவல் குல்லு என்று சொன்னால் இது ஷிர்கு, இது குஃபுரு, இது சந்தக்கத்தை ஏற்படுத்தும், இது யஹூதி நசாராக்களுடைய வழிகேடு என்று இங்கே அப்துல் காதிர் ஈசா ஃபத்வா கொடுக்க, அந்த ஃபத்வாவை எடுத்துக்கொண்டு இந்த ஹசரத் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் குஃப்ரியத்துடையவர்கள், குஃப்ருடையவர்கள் என்று. அப்படியாக இருந்தால் கஸாலி இமாம் சொன்னாலும் இதான சட்டம் வர வேண்டும், நாங்கள் சொன்னால் மாத்திரம்தானா இந்த சட்டம்? ஷேகுனா மிஸ்பாஹி அவர்கள் சொன்னால் மாத்திரம்தானா இந்த ஃபத்வா வரும்? அல்லது நாங்கள் சொன்னால் மாத்திரம்தான் இந்த ஃபத்வா வருமா? அல்லது இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹுவல் குல்லு என்று சொன்னாலும் இதே ஃபத்வா பொருந்துமா என்பதை முதலிலே சிந்திக்க வேண்டும். கஸாலி இமாமும் சொல்லியிருக்கின்றார்கள், அதைத்தான் நாங்களும் சொல்லுகின்றோம். கஸாலி இமாம் சும்மா சொல்லவில்லை, அவர்கள் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக கொண்டு தான் பேசி இருக்கின்றார்கள், அது வேற விடயம். ஆனால் கஸாலி இமாம் அவர்கள் இதை சொல்லி இருக்கின்றார்கள், அதைத்தான் நான் இங்கே சுட்டி காட்டுகின்றேன். அதே வசனத்தை அதே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதே போல இன்னும் சொல்லுகின்றார்கள் இஹ்யா உலூமுத்தீன் என்ற நூலிலே, அன்னஹுல் குல்லு, எல்லாம் அவனே, வஅன் லைஸ ஃபில் வுஜூதி கைருஹு, உள்ளமையில் அவனுக்கு வேறான எதுவும் இல்லை என்று சொல்லுகின்றார். அன்னஹுல் குல்லு என்ற அந்த வசனத்தையே பாவிக்கின்றார்கள், எல்லாம் அவனே. அப்ப எல்லாம் அவனே என்று இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் பாவிக்கின்றார். அதே போல இன்னும் சொல்லுகின்றார், வஹுவல் குல்லு அல தஹ்கீக், யதார்த்தத்தில் எல்லாம் அவனே. இதை விட என்ன சொல்ல வேண்டும்? இவ்வாறு இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அதே விடயத்தை நாங்களும் சொல்லுகின்றோம். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சூஃபியாக்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அப்படியானால் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மிஷ்காத்துல் அன்வாரிலும் இஹ்யா உலூமுத்தீனிலும் இந்த விடயங்களை சொல்லி இருக்கின்றார்களே, அப்ப இந்த அப்துல் காதிர் ஈசா அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஃபத்வா அவர்களுக்கு தானே பொருந்த வேண்டும், சொல்லுக்குத்தானே ஃபத்வா, ஆளுக்கு ஃபத்வா அல்லவே. அப்படியானால் இந்த ஃபத்வா அந்த சொல்லுக்கு பொருந்துமா இருந்தால் யார் சொன்னாலும் அந்த ஃபத்வா பொருந்த வேண்டும். கஸாலி இமாம் அவர்களை பார்த்து அவ்வாறு சொல்வதற்கு யாருக்காவது முடியுமா? சுன்னத் வல் ஜமாஅத்துடையவர்கள் சூஃபியாக்கள் என்று சொல்லக்கூடிய யாருக்காவது முடியுமா? முடியாது. அவர்கள் மாபெரிய மேதை, மாபெரிய இமாமாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இங்கே அப்துல் காதிர் ஈசா கொடுக்கக்கூடிய இந்த ஃபத்வா தவறானது. அந்த ஃபத்வாவை தூக்கி கொண்டு இந்த ஹசரத் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்வது மிக மிக தவறான, மிகவும் நகைப்புக்குரிய ஒரு விடயம். நாங்கள் கஸாலி இமாமை தலைக்கு மேலே தூக்கி வைத்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இந்த விடயத்தை தூக்கி கொண்டு வந்து இதை ஒரு ஃபத்வாவாக வெளியிடுவது, இதை மக்கள் மன்றத்திலே உரையாற்றி கொண்டிருப்பது மிகவும் ஒரு நகைப்புக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது அந்த நூலிலே, ஹக்காய்க்கு அனி தஸவுஃப் என்ற நூலிலே, வஅன்னஹு ஐனுல் அஷ்யா, அவன்தான் எல்லா வஸ்துக்களினதும் மூலப்பொருளாக இருக்கின்றான் என்று சொல்வதும் குஃப்ரை ஏற்படுத்தும், சந்தகத்தை ஏற்படுத்தும், அது மிகவும் பெரிய வழிகேடு என்று சொல்லப்படுகின்றது. அதை இந்த ஹசரத் எடுத்து பேசுகின்றார். அப்ப எல்லா வஸ்துக்களின் மூலப்பொருளா அவனே இருக்கின்றான் என்று நாங்கள் சொல்லவில்லை, ஷேகுனா மிஸ்பாஹி அவர்கள் சொல்லவில்லை, அவர்கள் மாத்திரம் சொல்லவில்லை. ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஃபுசூஸுல் ஹிக்கம் என்ற நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள், வபில் இஹ்பாரி ஸஹீஹி அன்னஹு ஐனுல் அஷ்யா, சரியான அறிவிப்பின்படி அன்னஹு ஐனுல் அஷ்யா, அவன்தான் எல்லா வஸ்துக்களின் மூலப்பொருளாக இருக்கிறான். அதே வசனத்தை பாவிக்கின்றார், அன்னஹு ஐனுல் அஷ்யா. இப்போ இதை சொன்னா சொல்லுவாங்க, ஷேகுல் அக்பர் நாயத்திர கிதாபுல இது மதுசூஸ், இடைச்சர்கள். இடைச்சர்கள் வாரேண்டா அப்போ ஒரிஜினல் கிதாபு கொண்டு வந்து காட்டணும், முதலாவது விஷயம். அடுத்த இடைச்சர்கள் கிதாபுல ஒரு சில இடத்துல இருக்குமா, கிதாபு ஃபுல்லா இருக்குமா? இந்த விஷயங்கள் எத்தனை இடத்துல வருது? அவங்களோட கிதாபுகள்ல முழுக்க இதைத்தான் எழுதிக்கிறாங்க, ஐனியத்தை தான் அவங்க பேசியிருக்காங்க. ஹக்கும் ஹல்கும் ஒன்று,
என்று தான் பேசியிருக்கிறாங்க, கைரியத்தை பேசல. எனவே அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் அனைத்தும் அவருடைய நூலிலே அவர்கள் சொல்லினேதான். இவைகள் எல்லாம் மதுசூஸ் அல்ல. ஆனால் அதை மதுசூஸ் என்று இவர்கள் தப்புவதற்காக சொல்லுவார்கள். ஷேகுல் அக்பர் நாயம் அவர்கள் பல இடங்களில் இந்த விடயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஃபுத்துஹாத்துல் மக்கியாவிலே சொல்லுகின்றார்கள், ஃபசுப்ஹான மன் அல்ஹரல் அஷ்யா வஹுவ ஐனுஹா. எல்லா வஸ்துக்களையும் அவனே அது தானாக இருந்து, அவனே அதனுடைய மூலமாக இருந்து, மூலப்பொருளாக இருந்து வெளிப்படுத்தியவன் துய்யவன். சுப்ஹான மன் அல்ஹரல் அஷ்யா வஹுவ ஐனுஹா. எல்லா வஸ்துக்களையும் அவன் அதனுடைய மூலப்பொருளாக இருந்து அவனை வெளிப்படுத்தியவன் துய்யவன். அப்ப ஐனியத்தை, ஐனுல் அஷ்யா என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அதே போல இன்னும் சொல்லுகின்றார், ஹுசூஸுல் ஹிகமிலே வஹுவ மின் ஹைஸுல் வுஜூதி ஐனுல் மௌஜூதாத். நான் நேற்றும் இந்த வசனத்தை சொல்லி காட்டினேன். வஹுவ மின் ஹைஸுல் வுஜூதி ஐனுல் மௌஜூதாத். உள்ளமை என்ற அடிப்படையில் அவனே எல்லா சிருஷ்டிகளது மூலப்பொருள். வஹுவ ஐனு மா லஹர வஹுவ ஐனு மா பத்தன ஃபீ ஹாலில் லுஹூரி. அவனே வெளியாகி இருக்கக்கூடிய அனைத்தினதும் மூலப்பொருள். அவனே உள்ளாகி இருக்கக்கூடிய அனைத்தினதும் மூலப்பொருள். அந்த பொருள் வெளியாகி இருக்கின்ற போதும் உள்ளாகி இருக்கின்ற போதும் அவனே அதனுடைய மூலப்பொருளாக இருக்கின்றான், ஐனாக இருக்கின்றான் என்று ஷேகுல் அக்பர் நாயம் ஹுசூஸுல் ஹிகமிலே சொல்லி காட்டுகின்றார். அதே போல அப்துல் கரீம் ஜீலி நாயம் அவர்கள் அவருடைய அல் இன்சானுல் காமில் என்ற நூலிலே சொல்லுகின்றார்கள், வஹுவ ஐனுல் மௌஜூதாத். அவன்தான் சிருஷ்டிகளுடைய ஐன், மூலப்பொருளாக இருக்கின்றான், மூலமாக இருக்கின்றான் என்று ஐனியத்தை வலியுறுத்தி பேசுகின்றார். அதேபோல இன்னும் ஒரு வசனம் இறுதியாக சொல்லப்பட்டிருக்கின்றது, வஃபீ குல்லி ஷைஇன் லஹு ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு ஐனுஹு என்று சொல்வதும் ஷிர்கு, குஃபுரு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதையும் இந்த ஹஸரத் அவர்கள் எடுத்து பேசுகின்றார்கள். வஃபீ குல்லி ஷைஇன் லஹு ஆயத்துன், எல்லா வஸ்துக்களிலும் அவனுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கின்றது. அது என்ன அத்தாட்சி? ததுல்லு அலா அன்னஹு ஐனுஹு, அவன்தான் அந்த வஸ்துவின் மூலப்பொருள் என்பதை காட்டக்கூடிய அத்தாட்சி. இந்த விஷயம் ஃபுத்துஹாத்துல் மக்கியாவிலே ஷேகுல் அக்பர் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டிய விடயம். அப்படியானால் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹஸரத்தும், இந்த ஹஸரத்துக்கு முன்னர் இந்த கிதாபை எழுதிய அப்துல் காதிர் ஈசா என்பவரும் சொல்லக்கூடிய இந்த ஃபத்துவா இப்ப யாருக்கெல்லாம் பொருந்த வேண்டும்? அபுல் ஹசன் அலி ஷாதிலி இமாமுக்கு பொருந்த வேண்டும். அதே போல இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு பொருந்த வேண்டும். அதே போல ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு பொருந்த வேண்டும். அதே போல அப்துல் கரீம் ஜீலி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு பொருந்த வேண்டும். இப்படியே சொல்லிக் கொண்டு போனால் சூபியாக்கள் அனைவருக்கும் இந்த ஃபத்துவாவை பொருந்த வேண்டிய நிலைமை வரும். அந்த அளவுக்கு சூபியாக்கள் பேசி இருக்கிறார்கள். எங்களிடத்தில் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது. சூபியாக்கள் என்னென்ன விடயங்களை அவருடைய நூல்களில் எப்படி பேசி இருக்கின்றார் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்காலத்தில் அவைகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு விவரமாக சொல்வதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம். பொதுமக்கள் இந்த விஷயத்திலே மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இவர்கள் வரிந்து கட்டி கொண்டு வந்து இங்கே பொய்யையும் பித்தலாட்டத்தையும் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து எங்கேயோ இருந்த கிதாபு, இந்த கிதாபை தான் எல்லோரும் தூக்கி கொண்டு வருகின்றார்கள். அந்த ஹக்காய் கனி தசோப் என்ற கிதாபை தான் நாங்கள் பார்த்து தான் வைத்திருக்கிறோம். இதை இவர்கள் ஒரு சிலபஸ் மாதிரி வைத்திருக்கின்றார்கள். வஹ்தத்துல் வஜூதை எதிர்க்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சுன்னத் ஜமாத்துடைய இந்த போர்வையை போத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், சூபிச போர்வையை போத்தி கொண்டு வஹ்தத்துல் வஜூதை எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த கிதாபை தான் தூக்கி கொண்டு வருகின்றார்கள். இப்போ சில காலத்துக்கு முன்னரும் ஒருவர் வந்தார், கல்முனையிலே வந்து ஒரு கூட்டத்திலே உரையாற்றினார். அவர் உரையாற்றிய விடயம் எங்கே இருக்கின்றது பார்த்தபோது இந்த நூலிலே தான் இருந்தது. பிறகு பார்த்தால் இந்த நூலை தான் ஒரு சிலபஸ்மாய் வைத்துக்கொண்டு ஒரு கிதாபையும் பிறற்றல்ல, இதை எடுக்கிறது, இதில் உள்ள விஷயங்களை மலமலண்டு வாசிக்கிறது, ஃபத்துவாவை கொடுக்கிறது, மக்களை ஏமாற்றுகிறது. மக்கள் ஏமாற வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்களை இமாம்களுடைய நூல்களை எடுத்து பார்க்க முடியும். இவர்கள் பித்தலாட்டம் செய்வதற்காக வஹ்தத்துல் வஜூதை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலாவுடைய ஒளியை இவர்கள் ஊதி அணைக்க இவர்கள் முன் வந்து இருக்கின்றார்கள். யுரீதுனா யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், இவர்கள் அல்லாஹ்வுடைய நூரை ஊதி அணைப்பதற்கு முன் வருகின்றார்கள். அவ்வாறு அவர்களால் ஊதி அணைக்க முடியாது. அல்லாஹு தஆலா அந்த ஒளியை அவன் பூர்த்தியாக்கி வைப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி